ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவிக்ஷன் நடக்க போகுது. அதில் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரைடே சாங்ஸ்லேயே வந்து தெரிஞ்சு போச்சு என்ன யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். சுபிக்ஷா தான் எவிக்ட் ஆக போகிறாங்கன்ற அப்படி விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி வந்து நிறைய குழுலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போது அனதர் விக்கெட் மேபி இருக்க சான்ஸ் இருக்குது. அது பெரிய விக்கெட்டு அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருந்தது. ஒரு பெரிய விக்கெட் போகுது. உடனே எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, பெரிய விக்கெட்னா அது வந்து பார்வதி. பெரிய விக்கெட்னா பார்வதி. ஆனால் பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடாது. எப்படிலாம் வந்து கதை கட்டுறாங்க பார்த்தீங்களா? இவங்களே வந்து இதையும் சொல்லுவாங்களாம். அதே அவங்களே, அதாவது இவங்களே குண்டை வைப்பாங்களாம். அப்புறமா இவங்களே எடுப்பாங்களாம். இவங்களே அதை ஒத்துப்பாங்களாம், இவங்க தான் பெரிய விக்கெட் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்வதி தான் வந்து எப்போ தான் வெளியே போகணும் இவங்களே வீடியோ போட்டுருவாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ரூமர் ஒன்று கிளம்புது. இன்றைக்கி ஒரு பெரிய விக்கெட் போக போகுது, அவங்களுக்கு உண்டான பயண வீடியோ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் தான். இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷன் வரல, பட் ரூமர் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து சுபிக்ஷா, இன்னொன்று பெரிய விக்கெட் அப்படின்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பேசலாம். என்னென்னா இப்போ பெரிய விக்கெட் அப்படின்னு சொல்லும்போது இப்போது இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது பெரிய விக்கெட் அப்படின்னா, விஜய் பார்வதியை பிடிக்காத ஹேட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய விக்கெட்டு. சரிங்களா? ஓட்டு அதிகமாக வாங்குறவங்க பெரிய விக்கெட்லாம் கிடையாது. இப்போ வந்துட்டு ஓட்டிங்ஸ் அடிப்படையிலே பார்த்தோன்னா லாஸ்ட்டாக சுபிக்ஷா இருக்காங்களா, இப்போ அமித் பெரிய விக்கெட்டை கட்டிங்கன்னா பெரிய விக்கெட் நம்மளுக்கு. ஆனால் ஒரு சில பேருக்கு அவங்களாம் பெரிய விக்கெட் கிடையாது. அதேமாதிரி சபரியான்னு கேட்டிங்கன்னா சபரி வந்து பெரிய விக்கெட் தான். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது மாதிரி சபரி என்ன பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய விக்கெட் தான். அதேமாதிரி விக்ரம் கண்டிப்பாக பெரிய விக்கெட்டு. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஈவன் வந்து அது பாசிட்டிவாக நெகட்டிவ் நிறைய கேம் அனாலிசிஸ், நிறைய கேமுக்கு பயங்கர இன்புட்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து எவிக்டே ஆகிட்டாங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அரோரா தான் இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் வந்ததே கிடையாது. அரோரா எவிக்ட்டுன்னு ஒரு வார்த்தை கூட வந்ததில்லை. ஆனால் நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அரோரா போவாங்களா அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனி. மீதி இருக்கிற பார்வதி, திவ்யா, வினோத்லாம் இவங்களாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வினோத்லாம் கன்ஃபார்ம் போகிற வாய்ப்பு இல்லை. பார்வதியும் இப்போதைக்கு போக வாய்ப்பு இல்லை. திவ்யாவும் பெரிய விக்கெட் தான். சரிங்களா? இப்போ இவங்கள்லேருந்து யாரோ ஒருத்தவங்க போக போகிறாங்க நம்ம ஒரு ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப சாத்தியம் கம்மி. ஏன்னா ஓட்ஸ் இங்கேயே அன்அஃபிஷியல் ஓட்ஸில் உள்ள ஓட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக அஃபிஷியலும் ஒரு ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது வினோத், திவ்யா, பார்வதி, கன்னிக்கெலாம் வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட தங்கச்சி முக்கியமாக அவங்க சொன்ன விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான், நீ டிக்கெட்டு ஃபினாலில் ஃபோக்கஸ் பண்ணு, உனக்கு தேவைப்படாது, இருந்தாலும் டிக்கெட்டு ஃபினாலே இந்த 2 விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுற விஷயங்களை முதற்கொண்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கனி இருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னு பார்த்தா மீதி இருக்கிற அரோரா, சாண்ட்ரா, விக்ரம், சபரி, அமித் இவங்களது தான் யாரோ வெளியே போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களது என்னையை கேட்டிங்கன்னா இவங்களது யார் போகணும்னா அரோரா தான் கண்டிப்பாக. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஆனால் அரோரா பற்றினா அரோராவும் ஒத்துக்கிறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறாங்க என்னென்னு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணலைன்னு. ஸோ இவங்க சப்போஸ் இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்களோட இடத்த அவங்க வந்து பிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க இருந்தாங்கன்னா நல்லா வேலை செஞ்ச இது வரைக்கும் சாண்ட்ரா, விக்ரம், சபரி, அமித் அவங்களாம் வந்து பரிதாபமாக வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ இன்றைக்கி சப்போஸ் அந்த ஒரு பெரிய விக்கெட்டாக இருந்துச்சுன்னா அது அரோராவாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பட் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி பெரிய விக்கெட் சொல்லிட்டு ஒரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.